அழகரை பார்க்க போறீங்களா? அப்ப கண்டிப்பா இத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த ஒரு வாரத்துக்கு அழகர் எங்கெல்லாம் இருப்பாருன்னு தெரியுமா? மே 10ஆம் தேதி சாயந்திரம் 6 மணில இருந்து 6:15க்குள்ள அழகர் கோவில்ல இருந்து தங்க பல்லக்குல கள்ளர் திருக்கோலத்துல மதுரைக்கு வராரு. 11ஆம் தேதி காலையில 5:30 மணிக்கு 3 மாவடியில எதிர் சேவை ஆரம்பிக்குது. அடுத்ததா காலையில 8:30 மணில இருந்து சாயங்காலம் 4:45 வரைக்கும் ரிசர்வ் லைன் மாரியம்மன் கோவில் பக்கம் இருப்பாரு. அன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு தல்லாகுளம் பெருமாள் கோவிலுக்கு வந்துருவாரு. மே 12ஆம் தேதி நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கிற தங்க குதிரை வாகனத்துல கிளம்பி அதிகாலை 2:30 மணிக்கு கருப்பண்ண சுவாமி கோவில் பக்கம் 1000 பொன் சப்பரத்திலையும் அடுத்ததா 5:45 to 6:05 மணிக்குள்ள மக்கள் வெள்ளத்துல வைகை ஆற்றுல இறங்குவாரு. அடுத்ததா 12 மணிக்கு ராமராயர் மண்டபத்துல தீர்த்தவாரி நடக்குது. அண்ட் 4 to 6 மணி வரைக்கும் அண்ணா நகர் பகுதியில இருப்பாரு. அடுத்ததா 9 மணிக்கு மேல வண்டியூர் பெருமாள் கோவிலுக்கு போயிருவாரு. அடுத்து மே 13ஆம் தேதி சேஷ வாகனத்துல 11 மணிக்கு வீரராகவ பெருமாள் கோவில்ல இருந்து தேனூர் மண்டபத்துக்கு போறாரு. அங்க 11:30 to 3 மணிக்குள்ள கருட வாகனத்துல மண்டூக முனிவருக்கு சாப விமோச்சனம் கொடுக்கிறாரு. அன்னைக்கு நைட்டே ராமராயர் மண்டபத்துல 12 மணிக்கு தசாவதாரமும் மறுநாள் 14ஆம் தேதி காலையில 8 மணிக்கு மோகினி அவதாரமும் நடக்கும். அன்னைக்கு நைட்டு 7 மணிக்கு சேதுபதி மண்டபத்துக்கு ஆனந்தராயர் பல்லக்குல ராஜா வேஷத்துல கிளம்புறாரு. 15ஆம் தேதி அதிகாலை 2:30 மணிக்கு சேதுபதி மண்டபத்துல பூ பல்லக்குல கிளம்புறாரு. 16ஆம் தேதி காலையில 10 to 10:25க்குள்ள அழகர் மலைக்கு வந்து சேர்ந்துருவாரு. இன்னும் சாமி எக்ஸாக்ட்டா எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க தூங்கா நகரம்ன்ற ஆப்ப பிளே ஸ்டோர்ல இருக்கு, டவுன்லோட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க.